இன்னைக்கு நம்ம கைடட் மெடிடேஷன் இதை பார்க்க போறோம். இதுல நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றேனோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணாலே போறோம். சின் முத்ரா இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. ஈஸியா உட்காந்துக்கலாம். எதுவும் ஆசனம் தேவையில்லை. நார்மலா உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம். வெளியில இருந்து யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கண்களை மூடி ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கலாம். இந்த பிரீத் பண்ணும் பொழுது நம்ம மூக்கு வழியா உள்ள போகிறத ஒரு வாட்ச் டாக் மாதிரி ஃபாலோ பண்றோம். அப்படியே மூக்கு நாஸ்ட்ரில்ஸ் வழியா போய் தொண்டை வரைக்கும் போயிட்டு திரும்புற வரைக்கும் பாக்குறோம். கண்கள் மூடின உடனே ஒரு வெளிச்சம் தெரியுது. நம்ம வெளியில இருந்த அந்த வெளிச்சம் கண்ணுக்குள்ள தெரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒரு டார்க்னஸ் தெரியுது. அந்த கண்ணுல வர காட்சிகள் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சைமல்டேனியஸா மூச்சை கவனிக்கிறோம். நல்லா டீப்பா பிரீத் எடுக்கும் பொழுது நம்மளுடைய லங்ஸ் லோபு போய் தொட்டுட்டு அப்படி திரும்புது மூச்சு. கண்ணுல உள்ள ஐ பால்ஸ ரொட்டேட் பண்ணி ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த இருட்டை நல்லா கவனிக்கிறோம். இப்போ மூச்சு கவனிக்கிறதுல ஆழமா பார்க்கும் பொழுது நம்ம வலது நாசி வழியா மூச்சை எடுக்க ஆரம்பிக்கிறோம். மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது நம்மளுடைய தொப்பை வெளியில வருது. மூச்சை விடும் பொழுது தொப்பை உள்ள போகுது. இதுதான் கரெக்டான பிரீத்திங். சைல்டு பிரீத் அப்படின்னு சொல்றது. குழந்தைலாம் அப்படிதான் மூச்சு விடும். நம்ம தான் வயசாகும் பொழுது இதை மாத்திக்கிறோம். மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது தொப்பை வெளியில வரணும். மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது தொப்பை வெளியில வரணும். மெதுவா ரிலீஸ் பண்ணும்பொழுது தொப்பை உள்ள போகும். வலது நாசி வழியா மூச்சு எடுத்து அது லங்ஸ் லோப்ஸ் தொட்டுட்டு திரும்பி இப்போ வரும்பொழுது இடது நாசி வழியா விடுறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு இதுவும் வேண்டாம், புடிச்சுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. இந்த தியானம் முடிகிற வரைக்கும் கவனமா உங்க மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது வலது நாசி வழியா இழுத்து இடது நாசி வழியா விழறதா நினைச்சுக்கோங்க. முடியலன்னா பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணுங்க. பை பிராக்டிஸ் வந்துடும். வலது நாசி வழியா மூச்சு எடுக்கும் பொழுது நல்ல எண்ணங்களும் நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்ல மனிதர்களையும் நல்ல காற்றையும் நீங்க இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே எடுங்க. இப்ப லெஃப்ட்ல மூச்சு விடும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற காற்று, உடலில் உள்ள நச்சுத்தன்மை எல்லாமே இடது நாசியுடைய மூச்சு வெளியில வரும்பொழுது அப்படியே வரா மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்ப மெதுவா நம்ம கண் பார்வை, கண்ணுக்குள்ள இருக்கிற காட்சி அதுக்கு வருவோம். அந்த காட்சி படுத்துதல் உங்களுடைய நெத்தி பரப்புல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி, ஒரு சினிமா மாதிரி அப்படி பாருங்க. அங்க ஒரு பிளாக் கலர் டோர் தெரியும், பட் அது க்ளோஸா இருக்கும், கருப்பாவே இருக்கு. இப்போ மெதுவா காதுகள் நமக்கு தெரிகிற சவுண்ட், இந்த ரூம் டெம்பரேச்சருக்குள்ள ஃபேன் ஓடுற சத்தத்துல ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா சவுண்ட வெளியில இருக்கிற சவுண்ட், பக்கத்து ரூம்ல இருக்கிற சவுண்ட் கேக்குது. அடுத்து ரோட்ல போற வண்டி சத்தம் கேக்குது. இப்படி மெதுவா சவுண்ட உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு பாருங்க. இப்போ கண்ணுல ஒரு கருமையமான ஒரு டோர் தெரியுது. மூச்சு வலது பக்கமா இழுத்து இடது பக்கமா விடுறோம்.
நல்லா டீப்பா இழுக்கும் பொழுது நம்மளுடைய லங்ஸ தொட்டுட்டு அது ஜம்ப் பண்ணி வருது. வெளியில வருது. மூச்சு இழுக்கிறப்ப, மூச்சை விடும்பொழுது ஃபிளாட்டன் ஆகுது. இப்ப நம்ம நாக்க அப்படி மேல் அன்னத்துல மடிச்சு தொடுற மாதிரி புடிச்சுக்கலாம். நாக்க தூக்கி மடக்கி மேல் அன்னத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரியே மூச்சு கவனிக்கிறது. கண் பார்வையில கருமையம். காதுகள்ல சவுண்ட் டீப்பா கவனிக்கிறதுக்கு முற்படுறது. நாக்க மேல் அன்னத்துல வச்சுக்கோங்க. இப்ப மெதுவா நான் ஃபர்ஸ்ட்லயே காமிச்ச மாதிரி சின் முத்ரை, அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் அப்புறம் கட்டை விரல் இது ரெண்டையும் தொட்டா மாதிரி 2 கைகள்லயும் அந்த முத்திரையை வச்சுக்கோங்க. ரொம்ப சாதாரணமா உட்காந்துக்கோங்க. ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ நீங்க வச்ச சின் முத்ரையில ஒரு பல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். டப் டப்னு அடிச்சுக்கும். நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. அதை நம்ம உணர்றோம். கொஞ்ச நேரம் இதே மாதிரியே எல்லா புலன்களையும் கவனிச்சவாறே இருங்க. நம்ம இது எல்லாத்தையும் அடக்குறோம். அது வெளி உணர்வுல இருந்து மாறி நம்மள உள்நோக்கி கொண்டு போகுது. நான் யாரு? இப்போ நமக்கு இந்த உடம்பு இல்லைன்ற உணர்வு வர ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னு பார்க்க முடியுது. கையில ஒரு முத்திரை வச்சிருக்கு இந்த உடம்பு. இந்த மூச்சை நல்லா கவனிக்கிறதுனால கண், காது, வாய், நாக்குல இருக்கிற மேல் அன்னத்தை தொட்டிருக்கிறதுனால எதுவும் அசைவோ இல்ல வெளி உலக சம்பந்தமோ எதுவுமே இல்ல. ஒரு ஜடம் போல இந்த உடல் உட்கார்ந்துருக்கு. நம்ம அதை பார்க்க முடியுது. நம்ம கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப நம்மளுடைய ஆறா நம்ம உடம்ப விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு நல்ல ஒரு கோலம் மாதிரி மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், சைட்ல 2 பக்கத்துலயும் சுழலுது. சக்கரங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாட்டாலும் இப்ப நான் சொல்ற இடங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சக்கரங்கள் எல்லாமே கிளென்ஸ் ஆகும். மூலாதாரா நம்ம ஆனஸ்க்கும் ஜெனட்டல்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற இடம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அதுக்கும் கீழே இருக்கு மூலாதாரா. ஆனா நம்ம மூலாதாரா இருக்கிற இடத்த மாதிரி நினைச்சு அந்த இடம் கிளென்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுங்க. சுவாதிஷ்டானம் நம்மளுடைய அடி வயிறு பகுதி, அந்த பகுதி எல்லாம் அப்படியே கிளென்ஸ் ஆகுற மாதிரி இருக்குங்க. மணிப்பூரகா மேல் வயிறு இந்த இடத்துலதான் 12 ராஜ உறுப்புகளும் அப்படியே ஷோகேஸ் மாதிரி அடிச்சு வச்சிருக்கு. இந்த மேல் வயிறு பகுதி எல்லாமே கிளென்ஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அநாகதா நம்மளுடைய இதயம் இடது பக்கம் இல்ல, நடுப்பரிலிருந்து இருந்து இடது பக்கத்துல ஒரு கிளை, மர கிளை இருந்தா எப்படி டில்ட் ஆயிருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த இதயத்தை சுத்தி ஒரு வட்டம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய வாழ்வின் ஆரம்பம், முடிவு அங்கதான் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற ஒரு தாமரை மாதிரி இருக்கிற அந்த அநாகதா அப்படியே மலர்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ரொம்ப பிளரிஷ்டா இதய தாமரை அப்படியே விரிஞ்சு இருக்கு. பரந்த அன்பு இருக்கு. அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கோங்க. விசுத்தி நம்மளுடைய கழுத்து இந்த இடத்துலதான் ஃபுல்லா நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டாக் ஆயிருக்கும். கிரீஃப் நம்மளுடைய சொல்ல முடியாத துயரம், சொல்ல முடியாத அன்பு, சொல்ல முடியாத கோவம் எல்லாமே இந்த இடத்துலதான் அடங்கி இருக்கும். இதை நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கண்ணுல தண்ணி வரலாம். அப்படியே அலோவ் பண்ணுங்க. ஆக்யா நான் எந்த இடத்துல டோர்ஸ் இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும், அது ஓப்பன் ஆகாம க்ளோஸ்ல இருக்கும்னு சொன்னேனோ அந்த இடத்துலதான், அதாவது நெத்தி புருவம் பொட்டு வைக்கிற இடம், அந்த இடத்துலதான் பொட்டு நிஜமா அதனாலதான் வைக்கணும். இல்லைன்னா நம்மளை யாரு வேணா அட்டாக் பண்ண கூடும். அது இல்லாம தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல நம்ம சந்தனம், குங்குமம் எதையாவது வச்சு அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும்.
அந்த இடத்த நம்ம இப்போ கிளென்ஸ் பண்றோம். ஸோ அதனால சில சமயத்துல ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த இடத்துல ஒரு கோல்டன் கலர் தெரியலாம். வேற எதுவும் ஒயிட் இல்லன்னா வயலட் அந்த மாரி மாறி தெரியலாம். தெரிஞ்சா எதுவும் அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி கலர்ஸ் மாறும்பொழுது சில லைட்டா தலை வலிக்கிற மாரி இருக்கலாம். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்றோம் இல்லையா? அதனுடைய எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதுனால, அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உச்சந்தலை, உச்சி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் உச்சி எடுக்கிற இடம். அந்த இடத்துல இருந்து 2 இன்ச் மேல ஒரு 1000 தாமரை இதழ் மாதிரி ஒரு அமைப்பு. அதுதான் சஹஸ்ராரா. சஹஸ்ராராவுல இருக்கிறதெல்லாம் கிளென்ஸ் பண்றோம். ஃபுல்லா டோட்டலா இந்த உடம்பு முழுமையா ரிலாக்ஸ் ஆயிருக்கிறத கவனிக்கிறோம். கொஞ்ச நேரம் லெட் இட் பி. இது நல்ல ஆழ்ந்த அனுபவிங்க. ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன அந்த மூச்சு கவனிக்கிறது, நாக்கு மேல் அன்னத்துல இருக்கிறது, காதுகள்ல மிக நுண்ணிய சவுண்ட் கேட்கிறது, கண்ணுக்குள்ள இந்த கரு மையம், இது எதையுமே விட வேண்டாம். அப்படியே மெதுவா நித்திரையிலிருந்து விலக்கி கைகள் 2யும் இரு உள்ளங்கைகளும் இப்படி நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி வச்சு, கும்பிடுற மாதிரி வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 கையையும் வெளியில இழுங்க. மெதுவா திரும்ப வெளியில உள்ள கொண்டு வாங்க. கைகள உள்ளேயும் வெளியேயும் இப்படி இழுக்கும் பொழுது, உங்களுக்கு இழுக்கும் பொழுது 2வது, 3வது தடவைல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்பி அழுத்தும் பொழுது ஏதோ உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த நடுவுல இருக்கிற அந்த வேக்கூம் பெருசாகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அத பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்க மெதுவா பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட் வேண்டாம். மெதுவா அந்த மாதிரி கைகளை உள்ளும் வெளியும் உள்ளும் வெளியும் இழுக்கிறதும் அமுக்குறதும் பண்ணும்பொழுது அந்த நடுவுல ஒரு சின்ன பால், ஒரு ஸ்னோ பால் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் உலகம், பூமி பந்து. அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு, அந்த பூமி பந்துக்கு நீங்க கோல்டன் கலர் குடுக்கலாம். கோல்டு கலர்ல அந்த பூமி உருவாயிருக்கிறத நெனச்சுக்கலாம். அந்த கோல்டு பூமி உங்க கைகளுக்கு நடுவுல இருக்கிறதா நெனச்சுட்டு, கைகள ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல செஞ்சா ரொம்ப நல்லது. இந்த தியானம். இந்த பூமி கைகளுக்கு நடுவுல இருக்கு இல்லையா? கோல்டு கலர்ல ஒரு பூமி. அத நம்ம இப்போ வாழ்த்துறோம். இந்த பூமியில, இந்த எர்த்ல இருக்கிற எல்லா உயிரினங்களும் அன்போடையும், அமைதியாகவும், ஆரோக்கியமாகவும், எல்லா சௌபாகியங்களும் பெற்று நலமோடு வாழ்கிறார்கள். நம்மளும் இந்த பூமிக்குள்ளதான் இருக்கோம். ஸோ நம்மளும் இந்த வாழ்த்த பெறுகிறோம். அமைதியா மனசுக்குள்ள இந்த வாழ்த்த எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ சொல்லுங்க. அப்படியே கோல்டன் ரேஸ் உங்க கை உள்ளங்கையில இருந்து அப்படியே அந்த பூமிக்கு பாய்ச்சுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இது நீங்க இந்த மாதிரி நினைக்கும் பொழுதே அது அப்படியே ஃபீல் ஆகும். நிஜமாவே ஒரு கோல்டன் எனர்ஜி உங்க கைகள்ல இருந்து அந்த பூமிக்கு போற மாதிரி. அது அப்படியே அமைதியா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன ஐம்புலன்களையும் திரும்பவும் ஒரு வாட்டி நினைச்சுக்கோங்க. கண்கள்ல ஒரு கருமையம், நாக்கு மேல் அன்னத்தை தொட்டிருக்கு, காதுகள்ல மிக நுண்ணிய சவுண்ட் கேக்குது, மூக்குல இருந்து மூச்சு வலது பக்கமா போய் இடது பக்கமா வருது, கைகள்ல இருந்து ஒரு தங்க நிற எனர்ஜி அந்த பூமிக்கு பாய்ச்சிட்டே இருக்கு. வெரி பீஸ்ஃபுல். இது ரொம்ப ஈஸியான மெடிடேஷன். யார் வேணா பண்ணலாம். இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும்.
இது போல கொஞ்ச நேரம் இந்த கைகள் அப்படியே இருந்திருக்கட்டும். 2 உள்ளங்கையும் மெதுவா தொடை மேல வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா திரும்பவும் மூச்ச கவனிங்க. இந்த பெல்லி பிரீத் ரொம்ப முக்கியம். மூச்ச உள்ள இழுக்கும்பொழுது நம்மளுடைய வயிறு வெளியில வரணும். மூச்ச விடும்பொழுது ஃப்ளாட் ஆகணும். மெதுவா கைகள் 2யும் உள்ளங்கைகள் 2யும் ரப் பண்ணிட்டு, முகத்து மேல இப்படி வச்சு மறைச்சு வச்சுட்டு, கண்கள் அப்படியே மூடின கண்கள மெதுவா ஓப்பன் பண்ணுங்க. இந்த மெடிடேஷன பண்ணி பார்த்துட்டு, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு எப்பல்லாம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இத பண்ணலாம். நடுவுல வந்து நான் ஒரு சில விஷயங்கள் பண்றது வந்து டைமிங் வந்து கம்மியா தான் குடுத்துருக்கேன். சில நேரம் உங்களுக்கு வந்து இந்த சின்முத்ரா வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கணும் போல இருந்தா, ஒரு 5 மினிட்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணி வரலாம். அடுத்தது நான் வந்து இப்படி கைகள் 2யும் இப்படி இழுத்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துலயும் வந்து நீங்க கொஞ்ச நேரம் அத வந்து நெறைய நேரம் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இந்த நடுவுல நம்ம சின்ன எர்த் பால் இருக்கிற மாரி ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? அந்த பால வந்துட்டு நீங்க இந்த உலகமாவே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து உங்க கைக்குள்ள இந்த இடத்துக்கு இருக்குங்கிற மாரி ஃபீல் பண்ணி, கைகள இப்படி பார்த்துக்கோங்க, என்னுடைய கைகள. இந்த மாதிரி வச்சு அத ஆசீர்வாதம் நான் சொல்ற அந்த வாழ்த்து இத வந்து அதுல சொல்லணும். தேங்க் யூ.